எது வரைக்கும் பார்த்த நேத்து? 40 வரைக்கும் பார்த்தேன்னு நினைக்கிறேன். 40 தான் பார்த்தோமேவா? ஆமா. சரி ஆன்சர் கீ மட்டும் வச்சுக்கோ. இது தேவையில்ல. ஆக்சிடேஷன் நம்பர்லாம் கேட்டிருக்கானுங்க. சரி. சிந்தட்டிக் டிடர்ஜென்ட் கேன் லேத்தர் வெல் இன் ஹார்ட் வாட்டர். லேத்தர்னா நிறைய நுர தருமா? பிகாஸ் சிந்தட்டிக் டிடர்ஜென்ட் ஃபார்ம்ஸ் soluble கால்சியம் அண்ட் மெக்னீசியம் இன் ஹார்ட் வாட்டர். சிந்தட்டிக் டிடர்ஜென்ட் வந்து நல்லா ஒர்க் ஆகும் ஹார்ட் வாட்டரில். கரெக்டு. நேச்சுரல் டிடர்ஜென்ட் ஒர்க் ஆகாது. ஏன்னா அது வந்து சால்யூபிளா கால்சியமும் மெக்னீசியம் சால்ட்டும் சால்யூபிள் ஆகிடும் ஹார்ட் வாட்டரில். இது கரெக்டா ஆன்சரு? அப்படி ரெண்டா கொடுத்துருப்பாங்க. அது நேச்சுரல். அதை நேச்சுரலாக ஹார்ட் வாட்டரில் எப்பயுமே பிரச்சனை இல்லை. அதனால தான் சிந்தட்டிக்காக நம்ம கிரியேட் பண்ணது வாஷிங்க்கு. ஆனால் முன்னாடி பார்த்தோம்ல வாஷிங்க்கு உகந்தது இல்லை ஹார்ட் வாட்டரோட அப்ளிகேஷன்ஸ் முன்னாடி பார்த்துருக்கோம். Which of the following is not correct? Presence of NaCl increases the rate of setting of a plaster of Paris. NaCl அதிகமாக இருந்துச்சுன்னா சிட்டிங் ரேட் ஆஃப் சிட்டிங்கும் இன்க்ரீஸ் ஆகும். ஓ, சீக்கிரமாக செட் ஆகிடும்ன்றாங்க பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். குளோரைடு இருந்துச்சுன்னா, உப்பு இருந்துச்சுன்னா. ஓகே. ஜிப்சம் இஸ் ஆடட் டு த சிமெண்ட் டு ஸ்லோ டவுன் த ரேட் ஆஃப் செட்டிங். ஆக்சுவலாக வாட்டர் ரிட்டன்ஷன் கெப்பாசிட்டி இதுக்கு இருக்கும்ல, அதானே ஜிப்சம். நம்ம அக்ரிகல்ச்சருக்கு பிஃபோர் இரிகேஷனுக்கு முன்னாடியே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சரி. ஆல் அல்கலின் எர்த் எலமெண்ட்ஸ் ஃபார்ம்ஸ் த ஹைட்ரேட்டட் சால்ட். ஆல் அல்கலி எர்த் மெட்டல்ஸ் ஃபார்ம்ஸ் த ஹைட்ரேட்டட் சால்ட். சரி. பேரியம் அண்ட் ஸ்ட்ரோனியம் ஆர் ஃபவுண்ட் ஃப்ரீ இன் நேச்சர். ஃப்ரீயாக பேரியமும் ஸ்ட்ரோனியமும் கிடைக்கும். பேரியம் ஆல்ரெடி பார்த்தோம், நம்ம எக்ஸ்ரேக்கு அப்ளிகேஷனாக பார்த்தோம். சிடி ஸ்கேன் எடுக்கிறதுக்கு பேரியம் சாப்பிட்டோம், வயிற்றில் எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தோம். மேபி ஆல் அல்கனி எர்த் எலமெண்ட்ஸ் ஃபார்ம்ஸ் ஹைட்ரேட்டட் சால்ட் அப்படின்றது மேபி தப்பாக இருக்குமோ? எல்லாமேன்றாங்கல்ல, அதனால ஆன்சர் என்ன? ஆன்சர் வந்து லாஸ்ட் ஆப்ஷன். பேரியம் அண்ட் ஸ்ட்ரோன்டியம் ஆர் ஃபவுண்ட் ஃப்ரீ இன் நேச்சர். கிடைக்காதா? தெரியலையே. அப்போ எல்லா ஆல்கனி எர்த் எலமெண்ட்ஸும் வந்து ஹைட்ரேட்டட் சால்ட். நம்ம H+ன்றது பேசிக் ஆசிடிக்ன்ட்டும் OH- வந்து பேசிக்னு சொல்லுவோம்ல, அதான் அந்த ஹைட்ரேட்டட் சால்ட்ன்றாங்க அது. ஓகே. இது வந்து ஃப்ரீயாக கிடைக்காது நேச்சர்லாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. பீரியாடிக் டேபிள் கெமிக்கல் எலமெண்ட்ஸ் எலக்ட்ரிக் அஃபினிட்டிஸ் ஆல்வேஸ் ஃபவுண்ட் டு இன்க்ரீஸ். இது பார்த்தா தாங்க தெரியும். ஆன்சர் சொல்லிடு கேள்வி இருக்கு. டி சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்போம். பீரியாடிக் டேபிளில் எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆல்வேஸ் ஃபவுண்ட் இன்க்ரீசஸ் ஃப்ரம் டாப் டு பாட்டம் குரூப்பில். நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்ல, இந்த குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ் த எலக்ட்ரான் அஃபினிட்டி டிக்ரீசஸ் ஆஸ் தி அட்டாமிக் வெயிட் இன்க்ரீசஸ்னு சொல்லி பார்த்தோம். அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அப்போ வந்து டாப் டு பாட்டம் வர வர அட்டாமிக் வெயிட் இன்க்ரீஸ் தானே ஆகுது. அப்போ எலக்ட்ரான் அஃபினிட்டி டிக்ரீஸ் தானே ஆகும். லைக் அந்த ஸ்டேட்மெண்ட் நீ படிச்சீங்கன்னா இதை போடலாம். இன் குரூப் அட்டாமிக் ரேடியை இன்க்ரீசஸ் வித் டாப் டு பாட்டம். அதான் சொல்றாங்க இதுல. சரி, இங்க பாருங்க. குரூப் கீழே இறங்க இறங்க அட்டாமிக் ரேடியை இருக்குல்ல, அட்டாமிக் ரேடியை வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அட்டாமிக் ரேடியை இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அஃபினிட்டி கம்மி தான் ஆகணும், இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ அதுதான் சொன்னாங்க. இதான் பீரியட்லேயே அதே சொன்னாங்க. பீரியட் இன்க்ரீஸ் ஆக எக்கனாமிக் அது பேர் என்ன, எலக்ட்ரான் அஃபினிட்டி இன்க்ரீஸ் ஆகும்னாங்க. அது டிக்ரீஸ் ஆகும் சொன்னாங்க. டிக்ரீஸ் ஆகும்னு சொன்னாங்க. அது கோல் பேஸ்டு தெர்மல் பவர் ஸ்டேஷன் கான்ட்ரிபியூட் டு த ஆசிட் ரெயின். கோல் பேஸ்டு தெர்மல், ஏன்னா NOx SOx வரும் அதில், அவ்வளோதான். பிகாஸ் ஆக்சைட்ஸ் ஆஃப் த கார்பன் ஆர் எமிட்டட் ஃப்ரம் த கார்பனோட ஆக்சைட்ஸ் வந்து CO ஆர் CO2 ஆர் CO3 கார்பன் மோனாக்சைடு அதெல்லாம் வந்து ஆசிட் ரெயினை கிரியேட் பண்ணுமா என்ன? சல்ஃபரும் நைட்ரஜனை தான் வந்து நைட்ரஜன் தான் வந்து கிரியேட் பண்ணணும்னு நான் பார்த்துருக்கேன். இப்போ இது வருமானு எனக்கு தெரில, ஆனால் நான் என்ன பண்ணுறேன், வராதுனே போடுறேன். சும்மா ஆன்சர் செக் பண்ணிக்கோ. சியா? ஆன்சர் வந்து டி. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ஆனா வந்து நீ சொன்ன மாதிரி நைட்ரஸ் ஆக்சைடு சல்ஃபர் டை ஆக்சைடுனால தான் ஆசிட் ரெயின் வரும். ஓகே. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ரெண்டுமே கரெக்ட், பட் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் ஈச் அதர்.
இதுதான் 2023 2022 அப்ளிகேஷன். இது ஆசிட் ரெயின் கிரியேட்டட் பை அப்படின்னு 3 கேட்டிருப்பாங்க. NOx SOx. அப்போ கார்பன் வந்துச்சுன்னா கார்பனோட ஆக்சைட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. 2 தனித்தனியா கரெக்ட். ஓகே ஓகே. சோடா இதுல வந்து பேக்கிங் சோடா இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர். சரி, குவிக் லைம் இஸ் யூஸ்டு ஃபார் மேனுஃபேக்சரிங் ஆஃப் கிளாஸ் வச்சுக்கலாம். ஜிப்சம் இஸ் யூஸ்டு ஃபார் மேனுஃபேக்சரிங் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். ஜிப்சம் சொல்லியாங்க, என்ன சொல்லியிருந்தாங்க? NaCl சொல்லியிருந்தாங்க. அப்போ ஜிப்சம் யூஸ் பண்ணுவாங்களா எனக்கு தெரியல. செட் ஆகிறதுக்கு தானே கொஞ்சம் கொஞ்சம் யூஸ், கொஞ்சம் மைனராக யூஸ் பண்ணிக்குவாங்கன்னு வச்சுக்கலாமா? கிளாஸ் ஆக்சுவலி எல்லாமே கரெக்ட். ஜிப்சம் ரெடியூசஸ் தி ரேட் ஆஃப் ஃபிட்டிங்னு இருக்குல்ல, வாட் எவர். ரெடியூசஸ் இல்லை, இன்க்ரீசஸ், அப்படிதான் ஸ்லோ பார்த்தோம் அந்த டவுன். ஸ்டேட்மெண்ட். செட் ஆகிறது ஸ்லோ அவங்க ஆகுதுன்னா 43 வாட்டர் ரிட்டன்ஷன் இருக்கு நமக்கு. 43ல பாரு, பி ஸ்டேட்மெண்ட் பாரு. அதாங்க, அது சிமெண்ட் சொல்றாங்க, சிமெண்டோட செட்டிங். ஓகே. ம். வாட்டர், அப்போ வாட்டர் ரிட்டன்ஷன் அதுக்கு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆனா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் சீக்கிரமா செட் ஆகணும். அப்போ ஜிப்சம் இருக்காதுன்னு சொல்லலாமா? ஜிப்சம் இருக்காது, எடுத்துரும். இல்ல இல்ல, மூணுமே கரெக்ட் கொடுத்துருக்கோம். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு நான் எடுத்தேன், அதனால தான். அப்போ இந்த அப்ளிகேஷன் பார்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா வந்து ஃபயர் எக்ஸ்டிங்யூஷருக்கு இருக்கு. குவிக் லைம் வந்து கிளாஸ் மேனுஃபேக்சரிங் யூஸ் பண்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ஜிப்சம்ல வந்து இருக்குது அப்படின்றாங்க. பேக்கிங் சோடா அதே தான் இருக்கும். சரி. விச் ஆர் த ஃபாலோயிங் எலமெண்ட்ஸ் ப்ரொவைட் a கலர் டு த ஃபயர் ஒர்க்ஸ்? ஆக்சுவலாக பேரியம் ஸ்டோனியம் தான் நினைக்கிறேன். கரெக்டா? சி, ஆக்சுவலி இந்த இந்த ரெண்டு ஃபயர் சால்ட் கிராக்கர்ஸ் பேன் பண்ணும்போது கூட பேரியம் பேஸ்ட் பேன் பண்ணாங்க. பிகாஸ் சுப்ரீம் ஆமா, கோர்ட் பண்ணாங்க டெல்லியில. பேரியம் பேன் பண்ணாங்க ஃபயர் ஒர்க்ஸ்ல. இது ரெண்டுமே சால்ட். ஆக்சுவலா சால்ட் ஃபயர் ஒர்க்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. கலர் கொடுக்கும். இதுல மேல என்ன, ஆனா நேச்சுரலா வந்து கிடைக்காது அப்படின்னு ஒன்று பார்த்தோமா? பேரியம் சால்ட் ஃபவுண்ட் ஃப்ரீ இன் நேச்சர், நாட் ஃப்ரீ இன் நேச்சர். அப்போ மேபி ஆக்சைட்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி. ஜென்ரலி எம்ப்ளாய்டு அஸ் எ சால்ஜர். எதுல சால்டர்ல யூஸ் பண்ணுவோம்? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், லெட் அண்ட் டின். சரி. விச் ஆர் த ஃபாலோயிங் நான் மெட்டல்ஸ் இஸ் நாட் எ ப்ராப்பர் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி? நான் மெட்டல் ஃபர்ஸ்ட் தேடுங்க. நாட் எ ப்ராப்பர் கலெக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. நாட் புவர்னா குட் கண்டக்டர் கேக்குறாங்க. ஓகே, குட் கண்டக்டர். சாரிங்க, குட் கண்டக்டர். சீலியம், புரோமின், சல்ஃபர், பாஸ்பரஸ். தெரியுமா? ஆன்சர் இருக்கு. எல்லாமே கண்டக்ட் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா கேட்டிருக்காங்களா குட் கண்டக்டர் எதுன்ட்டு? எல்லாமே நான் மெட்டல் தான். இல்ல, ஆன்சர் வந்து செலீனியம். எல்லாமே கிடைக்கும். சல்ஃபர் வந்து இன்சுலேட்டிங் மெட்டீரியல்னு சொல்லியிருக்காங்க, ரெசிஸ்டிவிட்டி அதிகமா. ஓ, அந்த டேட்டாலே வந்து எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவ் வந்து 4 இதுல வந்து செலீனியமுக்கு தான் மேக்ஸிமம். சரி. விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் கால்ட் ஃபிலாசபர் ஆஃப் உல்? ஃபிலாசபர்ஸ் ஆஃப் உல்லுன்னு சொல்றாங்க. ஓ, சிலடி கேவி தெரியல. புரோமைடா? ஜிங்க் புரோமைடு. சி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜிங்க் ஆக்சைடு. ஃபிலாசபர் ஆஃப் உல் வந்து ஜிங்க் ஆக்சைடு. ஏன்னு தெரியல. ஏன் கொடுத்துருக்காங்க? அப்ளிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. பிலாசபர் உள்ளுங்கிறது ஜிங்க் ஆக்சைடு, அது பேரே அதான் போல. ஓ, அது ஃபிலாசபர். வந்து ஒயிட் பவுடர் எங்கன்னா காஸ்மெட்டிக்ஸ், இன்க்ஸ், ஆயின்மெண்ட், ஜிங்க் ஆயின்மெண்ட் இங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் டஸ் நாட் கண்டெயின் சில்வர்? சில்வர் இல்லாதது டஸ் நாட் கண்டெயின் சில்வர். ஹார்ன் சில்வர், ரூபி சில்வர், ஜெர்மன் சில்வர். இதுதான் ஜெர்மன் சில்வர். ஜெர்மன் சில்வர் தான் என்னன்னு பார்த்தோம். என்னன்னா வேற ஏதோ பார்த்தோம், ஜிங்க்னு நினைக்கிறது. ஜிங்க் தான் ஜெர்மன் சில்வர்னு பார்த்தோம்னு. ஜெர்மன் சில்வர் நிக்கல் தான் ஜெர்மன் நிக்கல் சில்வர். நிக்கல் 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 சாரி, ஒரு கொஸ்டின்ல பார்த்தோம், அதுதான் இங்க திரும்பி கேட்டிருக்கானுங்க. ரூபீஸ் அண்ட் ஸ்பேட்ஸ். ஸ்பேடில் ஷேப், சப்பர்ஸ். கெமிக்கலி நோனஸ் ரெண்டுமே என்னது? ரூபீஸ் ரெண்டுமே வந்து சிலிகான் டை ஆக்சைடாக இருக்குமோ? சிலிகான்ல தானே ஸ்டோன் கிரியேட் ஆகும். கரெக்டா? ஆன்சர் என்ன? அலுமினியம் ஆக்சைடு 52க்கு பி கொடுத்துருக்கோம். என்ன சொல்றாங்க? அலுமினியம் ஆக்சைடு, அலுமினியம் ஆக்சைடு பி ஆப்ஷன். ரூபீஸ் அண்ட் ஷாப்பர்ஸ் அப்படின்னா என்னன்னே தெரியல. இது கெமிக்கலி நோனஸ், கெமிக்கலோட பேர் சொல்றாங்க. பேக்கிங் சோடா அந்த மாதிரிலாம் சொல்றோம்ல, அந்த மாதிரியோட கெமிக்கல் பேர் ரூபீஸ் அண்ட் ஷாப்பர்ஸ். எதெல்லாம் ஸ்ட்ரேஞ்சர் கேஸ்னு சொல்லுவேன்? நியான்,
ஆக்சான், ஆர்கான் 3மே ஒரே மாரி இருக்கு. நைட்ரஸ் ஆக்சைடு மட்டும் வேற மாரி இருக்குல்ல. ஆனா அப்படி சொல்லுவோமான்னு தெரியல. ஆன்சர் என்ன? ஆன்சர் வந்து ஜெனானா. ஜெனான் தான் ஸ்ட்ரேஞ்சர் கேஸ். அன்ரியாக்டிவ் அண்ட் ஹெவியர் தென் ஏரா. ஹெவியர் தென் ரியாக்ட் ஏர் அண்ட் ஆகாத இல்லைன்னா ஏரோட ஹெவியர் தென் ஏர். ஓகே. அன்ரியாக்டிவ் அண்ட் ஹெவியர் தென் ஏர்னால இது வந்து ஜெனான் ஸ்ட்ரேஞ்சர் கேஸ். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் த மெட்டல் கான்ஸ்டிடியூட் லைட்டஸ்ட் மெட்டல் அண்ட் ஹெவியஸ்ட் மெட்டல்? எது லைட்டஸ்ட் எது ஹெவியஸ்ட்னு கேட்குறாங்க. அலுமினியம் தானே நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம் ஏர்கிராஃப்டில், அதனால லைட்டஸ்ட்னு வச்சுக்கலாம் அதை. அலுமினியம் அண்ட் ஹெவியஸ்ட் வந்து ஆஸ்மியம் அப்படின்றது புதுசாக இருக்குது, நம்ம அதை போட்டுக்கோம். ஆன்சர் என்ன? ஆன்சர் வந்து லித்தியம் அண்ட் ஆஸ்மியம். அடப்பாவிகளா, லித்தியம் அதோட. ஆனால் ஏர்கிராஃப்ட்டுக்கு இருக்கிறதுலே லைட்டஸ்ட் அதுதான் அப்படின்றது யூஸ் பண்ணுவாங்கல்ல, தெரில. மேபி அப்போ லித்தியம் கூட இருக்கலாம். லித்தியம் அண்ட் ஆஸ்மியம். சரி. லெட் injected or inhaled is a health hazard. After addition of lead to the petrol has been banned, what still are the source of the lead poison? பெட்ரோல் கூட நிறுத்திட்டாங்களாம் லெட் ஆட் பண்ணுறது, ஏன்னா எக்ஸாஸ்டில் வெளியே வருதுன்ட்டு. ஸ்டில் வந்து ஸ்மெல்டிங் யூனிட்டில் வந்து லெட் வரலாம். ஓகே. பெயிண்டில் கூட லெட் இருக்கலாம். பென் அண்ட் பென்சில் குழந்தைங்க யூஸ் பண்ணுறது, அதில் லெட் இருக்குமா? ஹேர் ஆயில் அண்ட் காஸ்மெட்டிக்ஸில் லெட் இருக்குமா? ஒரு வாட்டி லெட் இருக்குன்னு தானே போட்டிருந்தாங்க அதில். நம்மளுக்கே ஒரு வாட்டி கொஸ்டின் வந்துச்சுல, லெட் ப்ரெசன்ட் மேபி ப்ரெசன்ட் இன் காஸ்மெட்டிக்ஸ் லிப்ஸ்டிக்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இப்போ எல்லாத்துலேயுமே தான் இருக்கணும், தூக்க முடியல. அப்படி தூக்கணும்னா இல்லை 1 and 3 மட்டும் தூக்கணும். ஏய் ஹேர் ஆயில்லையா? காஸ்மெட்டிக்ஸ்னு சொல்கிறாங்கல்லக்கா. காஸ்மெட்டிக்ஸ் கூட பரவாயில்ல, ஆனா ஹேர் ஆயில் வாய்ப்பே இல்லடா. லெட் இருந்துச்சா முடி கொட்டிடுமோ? ஆமாண்டா. அப்படின்னா 1 and 3 தான் ஆன்சரா கேவி? 1 and 3 தான். ஓகே. அப்போ நம்ம கொஞ்சம் ரேஷனலாக தான் எடுக்கணும். ஆனால் இந்த கொஸ்டின் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? வந்து லிப்ஸ்டிக்கில் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லி ஹசார்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அது பாக்ஸைட் இருக்கும். பாக்ஸைட்டா? ஆமா. அது இருக்கும், பாக்ஸைட் இருக்கும். அதுதானே இஷ்யூவே காஸ்மெட்டிக்ஸ்ல. அப்புறம் மெர்க்குரியும் இருக்கும். மெர்க்குரியே லிப்ஸ்டிக்ல இருக்குதா? காஸ்மெட்டிக்ஸ்ல இருக்கு. நம்ம போடுற சன் லைட்னிங்கே மெர்க்குரி தான். ஓஹோ. தப்பி வாயில போச்சுன்னா அவ்வளோதான், மெர்க்குரி இருந்துச்சுன்னா. சரி, நம்ம இதை எப்படி எடுக்கணும்னா, சோர்ஸ் ஆஃப் லெட் பொல்யூஷன் ஹெல்த் ஹசார்டு இருக்கும்போதும் இந்த மாதிரி சிந்தட்டிக்கில் போடுங்க. இந்த மாதிரி குழந்தைங்க யூஸ் பண்ணுறதுல டெய்லி யூஸ் இன்னொரு பண்ணுறதுலாம். கொஸ்டின் ஞாபகம் இருக்கா? 21 20 கார்பன் மோனாக்சைடு சம்திங், அதுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இல்லாம இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? என்னது? ஒரு கார்பன் மோனாக்சைடு கொஸ்டின் ஏதோ ஒன்று கேட்டாங்கடா. லீத்தல் லீத்தல் குவான்டிட்டின்னு சொல்லி வரும், அதை தூக்கும் அந்த ஆப்ஷனை. அவ்வளோலாம் ரிலீஸ் ஆகாதுங்கிற மாதிரி எடுத்து அந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி கொடுத்துருப்பான். கார்பன் மோனாக்சைடு ரிலேட்டடா ஒரு கொஸ்டின். கரெக்ட். அப்பயும் ஆல் தி அபோவ் வராது. இதுவே நெட் பாய்சன் கேட்டிருக்காங்கல்ல. சரி, நம்ம இது சோர்ஸ் ஆஃப் லெட்னு கேட்டா நம்ம எல்லாமே எடுத்துக்கலாம். இது வேணா நீ அந்த கொஸ்டின் ஒரு டைம் ஃப்ரீயா இருந்தேன்னா அப்புறமேட்டு எடுத்து போடு. பண்ணும்போது அந்த நான் கார்பன் மோனாக்சைடு கொஸ்டின். பார்ப்போம் அதை திரும்பி. சரி, ஃபோட்டோகெமிக்கல் ஸ்மாக் இஸ் ரிசல்டன்ட் ஆஃப் ரியாக்ஷன் அமாங் 2013ல். ஃபோட்டோகெமிக்கல் ஸ்மாக்ன்றது, ஸ்மாகில் என்ன இருக்கும்? கண்டிப்பாக பென்டாக்சலேட் நைட்ரேட் ஆர் ப்ரெசன்ட் இன் த சன்லைட். கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன் O3 தானே இருக்கணும். O3 இது இருக்கு பார். கார்பன் மோனாக்சைடு, கார்பன் நைட்ரஜன் டை ஆக்சைடு, அதுக்கப்புறம் வந்து இது ஓசோன் ஹை கான்சன்ட்ரேஷனில் இருக்கும் ஈவினிங்கில். இந்த ஈவினிங் அட் லோ டெம்பரேச்சர் ரிசல்டன்ட் இன் த ரியாக்ஷன் வித் ரியாக்ஷன் ஃபோட்டோகெமிக்கல் ஸ்மாக் இஸ் ரிசல்டன்ட் ஆஃப். இது 3 ரியாக்ட் ஆச்சுன்னா தான் கரெக்ட். ஓசோன் கன்ஃபார்மாக இருக்கணும். ஆனால் மேலேயும் ஓசோன் இருக்கு, ஆனால் ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட்லன்னு சொல்கிறாங்க. ஈவினிங்னு சொல்கிறாங்க. சன்லைட் இருக்கணும். கரெக்ட், சன்லைட் இருக்கணும். சன்லைட் இருந்தாதான் அந்த வால்கட்டில் அதுவும் ஆர்கானிக் இல்லாமல் காம்பவுண்ட் இங்கே பாரு, பிரேக் பண்ணி விடும். கார்பனே வராதுங்க ஸ்மாக்ல. கார்பன் இஸ் நாட் கார்பன் மோனாக்சைடு நாட் பொல்யூட்டன். கார்பன் மோனாக்சைடு இஸ் ஆல்சோ பொல்யூட்டன் தான் இல்லை? தெரியல. சரி, இது 3 ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்கேயாவது கேட்கலாம். சரியா? அதோட விஓசியும் ஆட் ஆகும். விஓசி
வாலடைல் ஆர்கானிக் அதான் அந்த பெராக்சில் நைட்ரேட் தானே வாலடைல் ஆர்கானிக் வாலடைல் ஆர்கானிக் காம்பவுண்ட். காம்பவுண்ட் கரெக்ட். அதுதான் அதுவாமா? நான் ஆமாம். அது வேற இது வேறன்னு நினைச்சுக்கிட்டேன். ஓகே இல்ல ஆர்கானிக் காம்பவுண்ட்ல பெராக்சில் நைட்ரேட்ங்கிறது ஒரு வாலடைல் ஆர்கானிக் காம்பவுண்ட். ஓகே. Which are the following examples of chemical change? Crystallization of sodium chloride, melting of iron and souring of milk. எதெல்லாம் கெமிக்கல் சேஞ்ச்? கிறிஸ்டலைசேஷன்ன்றது கெமிக்கல் சேஞ்ச் கிடையாது. ஆனால் மெல்டிங் ஆஃப் ஐஸ் ஆல்சோ கெமிக்கல் சேஞ்ச் கிடையாது. சோரிங் ஆஃப் மில்க் மட்டும் தான் கெமிக்கல் சேஞ்ச். ஓகே. ஸ்டீல் ஸ்லாக் கேன் பி இது ரெண்டும் ஃபிசிக்கல் சேஞ்சு. ஸ்டீல் ஸ்லாக் கேன் பி a material which are the following: construction of base road, improvement of agriculture soil, production of cement. சரி, சிமெண்ட் ப்ரொடக்ஷனில் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க ஸ்டீல் ஸ்லாக்கு. அக்ரிகல்ச்சர் சாயிலோட இம்ப்ரூவ்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறாங்க ஸ்டீல் ஸ்லாக். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பேஸ் ரோடுக்கு யூஸ் பண்ணுறாங்க வச்சுக்கலாம். அப்ளிகேஷன் ஆல் த போ. Which one of the following polymer is widely used for making a bulletproof material? ஆஹா, பாலிஎத்திலீன், பாலிஅமைடு, பாலிகார்பனேட். பிவிசியா இருக்குமோ? பாலிவினைல் குளோரைடு. பிவிசி யூஸ் பண்ணுவாங்களா? பிவிசி பைப் இல்ல, பைப்பு தான், ஆனால் பிளாஸ்டிக் மெட்டீரியல் இல்லை, அதனால கேட்டேன். சரி, தப்பு. பாலி எத்திலின்னாலும் எத்திலின் கவர், பேப்பர், பிளாஸ்டிக்கு. மற்ற ரெண்டுத்துல ஏதாவது ஒன்றா? ஆன்சர் என்ன கேவி? ஆன்சர் வந்து டி, பாலிகார்பனேட். என் ஆன்சர் சொல்ல கேக்குதா? சொல்லிட்டேன்டா, கேட்கலையா? டி சொன்ன பாலிகார்பனேட். ஆன் பண்ணாம சொல்லிட்டேன். கேட்டுச்சா இல்லையா? கேட்டுச்சு டன். offending substance in liquor tragedy leading to blindness etc. is offending substance in liquor tragedies. என்ன இருக்குன்னா மெத்தனால் இருக்கும். மெத்தில் ஆல்கஹால். கள்ளச்சாராயம். characteristic order of a garlic is used to. இது தெரியல. எது கார்லிக் ஸ்மெல் எதுல வரும்னு தெரியல எனக்கு. ஆன்சர் சொல்லிடு. சல்ஃபர் கார்லிக் படிச்சிருக்கீங்க. சல்ஃபர்ல கார்லிக். ரோட்டன் எக் எதுக்கு பார்ப்போம்? ஏதோ சம்திங் இருக்கு. பாஸ்பரஸ் சம்திங் இருக்கு வரும்னு நினைக்கிறது, கேட்டல. சரி, ஆக்டிவ் காம்பனன்ட் ஆஃப் ஆயில் ஆஃப் க்ளவ். ஆயில் ஆஃப் க்ளவ்னா என்னன்னு தெரியலையே. ஆக்டிவ் காம்பனன்ட் ஆஃப் ஆயில் ஆஃப் க்ளவ். எக்யூனால், மென்தால். அந்த கிராம்பு தானே சொல்றாங்க. ஓ, கிராம்புல என்ன இருக்குன்னு கேக்குறாங்களா? மென்தால் கூலன் மென்தால் மாதிரி மென்தால் இருக்கும். மெத்தனால் இருக்காது. பென்சால்டிஹைடு கொஞ்சம் ஓவரா இருக்கு. யூகனால் ஆர் கிராம்னு வச்சுக்கலாம். ஆன்சர் என்ன? பி ஆப்ஷன் இருக்கு. முன்னாடி क्वेश्चंसக்கும் பார்த்துக்கோ. அந்த கார்லிக் வந்து அந்த குடுக்குதுல, அது பேர் வந்து அலிசினர் எலமெண்ட் தான் கல்ச்சர்ல இருக்கிறத கொடுக்குறோம். அலிசின் LLICIN. அலிசின். சரி, யூகனாலா அது பேரு. ஆக்டிவ் காம்பனன்ட் ஆஃப் ஆயில் ஆஃப் க்ளவ்ன்றது வந்து யூகனால், ஞாபகம் வச்சுக்கோங்க. அது இல்லாம ஒரு ஆன்டிசெப்டிக் அந்த க்ளவ் ஆயில்ங்கிறது. சரக்கு. யூகனால்ன்றது ஒரு ஆல்கஹால் தான். ஆன்டிசெப்டிக். அது இல்லாம இது டென்டிஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ணுவாங்க. டென்டிஸ்ட். ஓ, அதனால தான் பேஸ்ட்ல இருக்குது. கிராம்பும் அதிமதுரம். சரி, which of the following was used as a chemical weapon for the first world warல? கெமிக்கல் வெப்பன்ன்றது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல யூஸ் பண்ண சைனைட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சைனைடு தானே? ஹைட்ரஜன் சைனைட். சரி, which of the following is the highest fuel value? இதுடா என்ன ஆன்சர் சொன்னீங்க? 63. சைனைடு. சயின்ஸ் கொடுக்கல, மஸ்டர்ட் கேஸ்னு ஏதோ கொடுத்துருக்கான். 63C கொடுத்துருக்கான். இரு பாக்குறேன். சைனைடு தான் பாய்சன்ஸ், அதுவே கொடுக்கலையா? இல்ல, நான் ஏதோ ஒரு இடத்துல படிச்சிருக்கேன். அது சைனைட் கிடையாது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் கெமிக்கல் வெப்பன். மஸ்டர்ட் தான் கேஸ் தான்க்கா. அது என்னன்னா மேல உள்ள தோலெல்லாம் வரட்டி எடுத்துரும் அப்படியே. ஓ, ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஓகே. மஸ்டர்ட் கேஸ். விச் ஆர் த ஃபாலோயிங் ஹையஸ்ட் ஃபியூயல் வேல்யூ? ஃபியூயல் வேல்யூ ஹையஸ்டா இருக்கிறது வந்து சார்கோல், கேசோலின், நேச்சுரல் கேஸ் ஆர் ஹைட்ரஜன். கேசோலின். ஆன்சர் என்ன தெரியல. இதுல பாக்க சி ஆப்ஷன் நேச்சுரல் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஹையஸ்ட் ஹையஸ்ட் ஃபியூயல் வேல்யூ இருக்கிறது வந்து நேச்சுரல் கேஸ், ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் யூஸ்ட் அஸ் அ ஆன்டி ஃப்ரீஸ் ஃபார் த ஆட்டோமொபைல் இன்ஜின்ஸுக்கு வந்து ஆன்டி ஃப்ரீஸாக யூஸ் பண்ணுறது. யூஸ்ட் அஸ் அன் ஆன்டி ஃப்ரீஸ் ஃபார் த ஆட்டோமொபைல் இன்ஜின்ஸ். ஃப்ரீஸ் ஆகும், ஆன்டி ஃப்ரீஸாக ஒர்க் ஆகணும். எத்தலின் கிளைகால், மெத்தனால், எத்தனால் இதெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிடுமே. கிளைகாலாக இருக்குமோ தெரில. சொல்ல ஆன்சர் கேவி தெரில. எத்திலீன் கிளைகால் இதெல்லாம் அந்த கோல்டு கண்ட்ரீஸ்லாம் வந்து ஆட்டோமொபைலுக்கு யூஸ் பண்ணுவாங்களாம், ஃப்ரீஸ் ஆகக்கூடாதுன்னு. ஓ, இன்ஜின் ஆயில் வந்து ஃப்ரீஸ் ஆகிடக்கூடாதுன்ட்டு ஆட்டோமொபைல் இன்ஜின்ஸில் எத்தனில் கிளைகால் யூஸ் பண்ணுவாங்க. சரி. ஃபினைல். ஃபினைல் இஸ் யூஸ்ட் அஸ் அ ஹவுஸ் ஹோல்டு ஜெர்மிசைடு பிகாஸ் ஃபினைல் இஸ் அ ஃபினால் டிரைவேட்டிவ் அண்ட் ஃபினால் இஸ் அ எஃபெக்டிவ் ஜெர்மிசைடு. ஜெர்மிசைட்னா அந்த என்ன? ஃபினால் பாத்ரூம் கழுவுறது தானடா ஆமா, சொல்றாங்க. ஃபினாயில் தான் சொல்றானுங்க. ஜெர்மிசைட்னா கிருமிகளை கொல்லுதல். ஓ, ஜெர்மிசைடு. ஹவுஸ் ஹோல்டு ஜெர்மிசைடு யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஃபினால் வந்து எஃபெக்டிவ் ஜெர்மிசைடாக ஒர்க் ஆகுது, அதனால. ஃபினைல் தான் யூஸ் ஆகுது. ஓகே, ரெண்டுமே கரெக்டா? ஏவா? ஃபினைல தான் நம்ம ஃபினாயில்னு சொல்லிட்டு இருக்கோம். இது கம்பெனி நேமு, பிராண்ட் நேம், அது வந்து கெமிக்கல் நேம். ஐயூசிஎனா ஐயூபாக் நேம். சரி. அசிட்டலின். இட் இஸ் அ வெல்ட் இண்டஸ்ட்ரியில் வந்து அசிட்டலின் யூஸ் பண்ணுறாங்க, கரெக்ட் தான். இட் இஸ் ரா மெட்டீரியல் ஃபார் ப்ரிப்பரிங் பிளாஸ்டிக். அசிட்டலின் யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரில. ஹைலி ஆப்டைன்டு பை மிக்சிங் சிலிகான் கார்பைடு அண்ட் வாட்டர் ஆஃப் அன் எலமெண்ட். சிலிகான் கார்பைடு தான் போடுவாங்க, அதில் கார்பைடு போடுவாங்க, அதில் தான் அசிட்டலின் வரும். 1 and 3 கரெக்டு. ஆனால் இப்போ பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி ரா மெட்டீரியல் ஃபார் ப்ரிப்பரிங் பிளாஸ்டிக்ன்றது கூட இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ எத்திலீன் பார்த்தோம்ல, எத்திலீன் ஒரு அசிட்டலின் டைப் ஆஃப் பாலி எத்திலீன் பார்த்தோமே. பிளாஸ்டிக் பாலி எத்திலீன், நீ கூட பிளாஸ்டிக் ஷீட்னு சொன்னீங்க. பாலிஎத்திலின். ஆமாம், அது வரைக்கே. இது அசிட்டிலின். லீன் மேல ஒண்ணுன்னு நினைச்சேன், வேற வேறையா. வேற வேற. இது எனக்கு ஃபார்முலாலாம் மறந்துச்சு எப்படி எழுதுன்னு. சரி. ஃபார்மிக் ஆசிட் இஸ் ஸ்ட்ராங் ஆசிட் தென் அசிட்டிக் ஆசிட். ஆக்சுவலி 67 வந்து ஏ ஆப்ஷன் தான், தேர்ட் ஒன் வராதா? ஓ, தேர்ட் வராதா? ஐயோ. அப்படிதான் கொடுத்துருக்காங்க கீழே. சரி, எப்படி எலிமினேட் பண்ணலாம்? ஈஸிலி ஆப்டைன்டு. இங்கே பிரச்சனையா இருக்கும். ஈஸிலி ஆப்டைன்டு பை மிக்சிங் சிலிகான் கார்பைட் அண்ட் வாட்டர் ஆஃப் திஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகே. கார்பைட் அண்ட் ஈஸிலி வர கேட்டலிஸ்ட் போடணும்னு நினைக்கிறேன். அப்போ ஏதோ ஒன்று அந்த மாதிரி எதாவது சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன். ஃபார்மிக் ஆசிட் இஸ் ஸ்ட்ராங்கர் ஆசிட் தென் அசிட்டிக் ஆசிட் பிகாஸ் ஃபார்மிக் ஆசிட் இஸ் ஆர்கானிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிட் தானே ஸ்ட்ராங்கரு. ஃபார்மிக் ஆசிட்ன்றது ஸ்ட்ராங். அசிட்டிக் ஆசிட் சிந்தட்டிக் ஆசிடுங்க. இது ஃபார்மிக் ஆர்கானிக்காக இருந்துச்சுன்னா சிந்தட்டிக் ஆசிட் தான் எப்பயுமே ஸ்ட்ராங்கராக இருக்கும். தூக்குது. ஆனா ஃபார்மிக் ஆசிட் ஆண்ட்ல இருந்து தானே பார்த்துருக்கோம். ஆனால் ஸ்ட்ராங்கர் கிடையாதுல்ல. அசிட்டிக் ஆசிட் ஸ்ட்ராங்கர்ல. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தானே? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஆர்கானிக் காம்பவுண்ட் தான் அது. கரெக்டா ஆன்சரு? நெக்ஸ்ட் 8B கொடுத்துருக்கான், ரெண்டுமே கரெக்ட் தான். ஆனா வந்து ரீசன் அது கிடையாது, அதோட கெமிக்கல் காம்போசிஷன் சொல்லி கொடுத்துருக்கான். ஓ, ஆனால் வந்து ஃபார்மிக் ஆசிட் ஸ்ட்ராங்கர் தான், பரவாயில்ல. இன்ஆர்கானிக் ஆசிடை விட ஆர்கானிக் ஆசிட் ஸ்ட்ராங்கராக இருக்குது. ஓகே. கிராக்கிங், ஸ்மெல்டிங், ஹைட்ரோஜனேஷன், வல்கனைசேஷன். சரி. கிராக்கிங் யார் கிராக் போடும்? வல்கனைசேஷன் ரப்பர் போட்டுக்கோடா. அப்படியா? ஆமாண்டா. அதாவது வல்கனைசேஷன்னா ரப்பரை வந்து ஸ்ட்ராங் ஆக்கும். இன்னும் அது வேற ஒரு இது கெமிக்கல் இதுக்குள்ள மாத்தி ரப்பரை ஸ்ட்ராங் பண்ணுவாங்க. அதுதான் வல்கனைசேஷன். காப்பர் ஸ்மெல்டிங்கா? எடிபிள் ஃபேட் ஹைட்ரோஜனேட்டட் ஆயில்லாம் பாப்போம்ல. கரெக்ட்டா? ஸ்மெல்டிங் காப்பர் மெட்டல் வந்து மோஸ்டா ஸ்மெல்ட் பண்ண முடியும். ஸ்மெல்டிங் காப்பர். கிராக்கிங்ன்றது பெட்ரோல். என்னத்த கிராக் பண்ணுவாங்கன்னு தெரியலையே. இந்த ராக்ஸ்ல இருந்து தான் பெட்ரோல் எடுப்பாங்களா, அதனால சொல்றாங்களோ? இருக்கலாம்.
சும்மா இது கிராக்கிங் ஆஃப் பார்த்து சொல்லுங்க. கிராக்கிங் ஆஃப் பெட்ரோல் என்னன்னு பாரு. Which are the கிராக்கிங்னா அத காம்ப்ளெக்ஸ் கெரோசின் ஹைட்ரோகார்பன்ஸ் எடுப்பாங்களா? பி ஆப்ஷன். பி என்னது 2 3 4 1 கரெக்டா போட்டியா? போட்டேன். அதான் அந்த ஹைட்ரோகார்பன்ஸ் எடுப்பாங்கல்ல, சரி. அதான் கிராக்கிங் ஆஃப். பிரேக்கிங் ஆஃப் கார்பன் கார்பன் பாண்ட்ஸ் ஆஃப். ஓ கார்பன் கார்பன் உடைக்கிறது தான் வந்து கிராக்கிங். ஓகே ஓகே. Which are the following is a correct sequence of increasing order of molecular weight of hydrocarbon? ஓகே, இது அப்படியே ஆன்சர் சொல்லிடு கேவி, படிச்சுக்கோ. வெயிட் சொல்லட்டா? சொல்லிடு. செகண்ட் நம்பர் ஏ சொல்லிருப்பாங்க. ஏவா? அப்போ பியூட்டேன் தான் இருக்கிறதுலே பெருசு. ப்ரோபேன், ஈத்தேன். பெட்ரோல்ல என்ன இருக்கும்? டீசல்ல ஒண்ணு இருக்கும், இதுல ஒண்ணு இருக்கும். ஆனா எது எதுல இருக்குன்னு எனக்கு தெரியல. பெட்ரோல்ல ஐசோப்ரோபேனா? ஐசோப்ரோபேன் இருக்கும். ஐசோப்ரோபேன். அப்ப டீசல்ல இந்த ஆக்டேன் நம்பர், சீட்டேன் நம்பர் சொல்லுவாங்கல்ல, அது இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு இதுல அது ஒவ்வொன்னா மாறி போயிட்டே இருக்கும்ல, அதுதான் இது. ஆனா இது ஆர்டர் மட்டும் தெரிஞ்சுக்கணும். நீங்க சொல்றது கரெக்ட் தான். பட் மீத்தேன் தான் இருக்கிறதுலே சின்னது மாலிகுலர் வெயிட்ல. அதுக்கப்புறம் ஈத்தேன், ப்ரோபேன் அண்ட் பியூட்டேன். ஓ நார்மலுங்க. மெத்து, எத்து, ப்ரொப்பு, பியூட்டுன்னு சொல்லுவோம்ல, அது வெயிட்டை வச்சு தான் சொல்றாங்க போல இருக்கு. மெத்தனால், எத்தனால், ப்ரொப்பனால், பியூட்டனால், ஹெக்ஸனால், பென்டனால் அப்படின்னு போகும் தெரியும் நினைக்கிறேன். வெயிட்டை வச்சு தான் அது. சரி, the purpose of adding the sulfur, sodium sulfur and sodium silicate in the detergent is washing powder. In a washing powder is adding sodium sulfate and sodium silicate. எதுக்குன்னா டு கீப் a washing powder dry to maintain alkalinity of a powder. சல்ஃபேட்டு, சோடியம் சிலிக்கேட் எதுக்கு போடுறாங்க? வாஷிங் பவுடர் ட்ரையாக வச்சுக்கிறது, கரையாமல் பார்த்துக்கிறதுக்கா? தெரில, சொல்லிட்டு கேவி. ஆன்சர் வந்து 71C ரெண்டுமே சொல்லியிருக்காங்க. ட்ரையாகவும் வச்சுக்குவோம், அதே டைமில் அது அல்கலினிட்டியாக பவுடரை வந்து மேக்கிங் அல்கலினிட்டி பேசிக்காக வச்சுக்குவோம் பவுடர் எப்பயுமே. ஓகே, அப்போ பேசிக் ஆசிட் ரெண்டுத்தையும் கலந்து அடிச்சு போயிடும் போல. சரி, சிஎன்ஜி, கோல் கேஸு, எல்பிஜி, வாட்டர் கேஸ். கேட்டாங்க பாரு. எல்பிஜி, பியூட்டேன் அண்ட் ப்ரோபேன் இருக்குமா? அப்போ இதில் வந்து கோல் கேஸில் வந்து மீத்தேன் அண்ட் ஈத்தேன். இது ரொம்ப நேச்சுரல் கேஸ்லயும் மீத்தேன் இருக்கும் தானே? நேச்சுரல் கேஸ்லயும் மீத்தேன் இருக்கும் தான். அப்ப கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ்ல மீத்தேன் ஒரு ஆப்ஷன் ஏதாச்சும்? சரி, 3 போட்டு பார்ப்போம். 3 இருக்கு, இல்லைன்னா 2 தான் போடணும். 2 பியூட்டேன் அண்ட் ப்ரோபேன் போதில் மீத்தேன் அண்ட் ஈத்தேன் போட்டுக்கலாம். இப்போ இது இருக்குல்ல, வாட்டர் கேஸ்ல ஹைட்ரஜன், வாட்டர் கேஸ்ல கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன் கன்ஃபார்மா இருக்கணும். எல்பிஜில ப்ரோபேன், பியூட்டேன் ஃபர்ஸ்ட் அதனடா யூஸ் பண்ணுவோம். கரெக்ட் தான். கோல் கேஸ்ல ஹைட்ரஜன் இருக்கும், மீத்தேன் இருக்கும், கார்பன் மோனாக்சைடு வந்து கோல் கேஸ்ல இருக்கும். இல்லை கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஹைட்ரஜன். மீத்தேன் ஆக்சுவலாக இருக்கும், 4 வச்சுக்கலாம். அப்போ வாட்டர் கேஸ்ல கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன் மட்டும் தான் இருக்கு. கார்பன் மோனாக்சைடு இருக்குதான் வாட்டர் கேஸ்ல. சரி, 3 4 இஸ் பி ஆன்சரு. பி ஆப்ஷன் கொடுத்துருக்காண்டா, செகண்ட் ஆப்ஷன். போடு. 3 4 2 1. 3 4 2 1. நீ என்ன தப்பு போட்ட? நான் எல்பிஜிக்கு பியூட்டேன் கட்டதான் போட்டேன், வாட்டர் கேஸ்க்கு 1 போட்டேன். கட்டதானே போட்டேன், ஏன் மாத்தி போட்டீங்க? தப்பா போட்டிருக்கேன். நீ கரெக்டா போட்ட ஆப்ஷனை தப்பா சொன்ன. செகண்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் தான் சொன்னேனா? பி தான் மார்க் பண்ணிருக்கேன், கரெக்டா தான் போட்டிருக்கோம். பி தான் நானே சொன்னேன், எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. 3 வாட்டர் கேஸ், கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஹைட்ரஜன். எல்பிஜிக்கு பியூட்டேன் அண்ட் ப்ரோபேன். ஃபர்ஸ்ட் மீத்தேன், ஈத்தேன், பியூட்டேன், ப்ரோபேன் வருது. மீத்தேன், ஈத்தேன் மட்டும் கிடையாது இதில் எல்பிஜியில். சரி, சிஎன்ஜியில் வந்து 3 மீத்தேனும் ஈத்தேனும் இருக்குது. மீத்தேன், ஈத்தேன். ஓ, இது வந்து சின்னதாக இருக்குது. சின்ன இருக்க நம்பர், மாஸ் நம்பர் வந்து கேஸில் இருக்குது. பெரிய இருக்க நம்பர் வந்து லிக்விடில் இருக்குது. liquefied natural gas is a
qualified under extremely cold temperature and high pressure to facilitate storage or transportation is specifically designed vessels. Okay. First natural gas terminal in India was built in Hassan district of Karnataka. Yeah. Natural gas are separated from LPG and these includes the ethane, propane, butane and natural gasoline. என்ன சொல்கிறோம், நேச்சுரல் கேஸ்ன்றது லிக்விஃபைடு எப்போ லிக்விஃபை பண்ண முடியும், அண்டர் எக்ஸ்ட்ரீம் கோல்டு டெம்பரேச்சர் அண்ட் ஹை ப்ரெஷர் பண்ண முடியும். ஆமாம், ஃபெசிலிட்டேட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறதுக்கு. ஆமாம், இதை தான் பண்ணும். இதை நம்ம ஒரு கொஸ்டின் பார்த்தோம் தெரியுமா, நம்ம வந்து ராக்கெட்டில் வந்து ஆக்சிஜன் கேஸாக எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்ட்டு. அதுனா தப்பது. அதே தான் இங்கேயும் இந்த ஃபார்மேட்டில் தான் எடுத்துகிட்டு போவாங்க. டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு தான் லிக்விஃபை பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு எல்என்ஜி டெர்மினல் இஸ் இன் இந்தியா ஹாஸ் பில்ட் இன் ஹசன் டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு எல்என்ஜி டெர்மினல் கொண்டு வந்தாங்களாம். தெரில அது எனக்கு, நம்மளும் கன்ஃபார்ம் பண்ணுவோம். சரி, natural gas separates from LPG and these are include. அதுல ப்ரோபேனும் ஈத்தேனும் பியூட்டேனும் மட்டும் தானே இருக்கு. எதுலடா? எல்பிஜில ஈத்தேன் ப்ரோபேன் இருக்கு, பட் ஈத்தேன் மீத்தேன் மட்டும் தான் இருக்காக்கா. natural gas are separated from LPG and these includes. எதுல this includes இதுல natural gas includes அதானே. ஆமா, மீத்தேன் and propane தப்பு. அப்படியே ஒண்ணு தான் போட முடியும். ஆமா, இன்னும் மேல பார்த்தோம்ல. ஆன்சர் வந்து 1 and 3 ஆ. ஏய், நேச்சுரல் கேஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்தோம். நேச்சுரல் கேஸ்ல மீத்தேனும் ஈத்தேனும் இருக்குன்னு பார்த்தோம். மீத்தேனே காணோம். எல்லாமே தானடா இருக்கணும். அதுல இருந்தானே எல்பிஜி செப்பரேட் பண்றாங்க. செப்பரேட் பண்ணா அப்ப கூட இங்க எல்பிஜில வந்து பியூட்டேனும் ப்ரோபேனும் இருக்குல்ல, இங்க ப்ரோபேன் கொடுத்துருக்காங்களே, பியூட்டேனும் கொடுத்துருக்காங்களே. என்ன ஆனா டேய், NLC ஆர் செப்பரேட் ஃப்ரம் LPG டா. LPGல இருந்து NLC பிரிக்கிறாங்க. அப்போ அதுல உள்ள ப்ரோபேன் பியூட்டேன்லாம் வராதா? ஓ, ரெண்டுத்துலயும் சேர்த்துன்னு கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ ஈத்தேன், மீத்தேன், ஈத்தேன், ப்ரோபேன், பியூட்டேன். மீத்தேன் எங்க? போ மீத்தேனை காணுமே. அப்போ சரி, 1 and 3 வச்சுக்கலாம். ஒரு செக் பண்ணிக்கிறேன். எங்கன்னு பாரு. ஃபர்ஸ்ட் டெர்மினல் எங்க? தாஹெச்சம். எங்க இருக்குது? தாஹெச்னா கொடுத்துட்டேன், எங்கன்னு தெரியல. கொடுத்துட்டேன். 1 and 3 தான் ஆன்சர். தாஹெச் எங்க இருக்கு? தாஹெச்னு குஜராத். அங்கதான் ஃபர்ஸ்ட் டெர்மினல், ஃபர்ஸ்ட் எல்என்ஜி டெர்மினல். எல்லாமே குஜராத் தான், அப்பையிலேருந்து குஜராத் தான். The main constituent of a liquefied petroleum gas is methane. எல்பிஜில மீத்தேன் இருக்கா? இல்ல. மீத்தேன் நேச்சுரல் கேஸ் தான் மீத்தேன் பார்த்தோம். நேச்சுரல் கேஸ் தான் மீத்தேன் பார்த்தோம். இதுல மீத்தேன் கேன் பி டைரக்ட்லி by for burning in homes and factories which can give supply through that pipeline. இதெல்லாம் பார்த்தா மீத்தேன் வந்து நோ ரெசிடியூவும் கொடுக்காது. அதே போல் என்னன்னா ஸ்மெல்லும் கொடுக்காது. அதானே, ஆர்டரும் இல்லை, இதுவும் கிடையாது. இதான் பார்த்தோம். அதனால டி செம கொஸ்டின் இது. மேஜர் கான்ஸ்டன்ட் ஆஃப் எல்பிஜி வந்து ப்ரோபேன். சரியா? எல்பிஜி 60%, பியூட்டேன் வந்து 40. எல்பிஜி வந்து ப்ரோபேன் பிளஸ் பியூட்டேன். ப்ரோபேன் 60, பியூட்டேன் 40. இதுதான் என்ன இது பார்த்தோம். எல்என்ஜியில் கம்ப்ரஸ் சிஎன்ஜியில் என்ன பார்த்தோம்? மீத்தேனும் ஈத்தேனும் பார்த்தோம். பயோகேஸ்ல என்ன பார்த்தோம்? மீத்தேன் பார்த்தோம், மீத்தேன் அதிகம். இது இல்லாமல் கார்பன் மோனாக்சைடு CO, இதெல்லாம் வேறு ஏதோ ஒன்று பார்த்தோம், மறந்துட்டேன். ஆக்சுவலாக நம்ம அது சிடிஎஸ் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணும்போது பார்த்தோம். அதான் மோஸ்ட் ரீசெண்ட் கொஸ்டின், பயோகேஸில் இருக்க காம்போசிஷன். அதை கொஞ்சம் யாராவது பார்த்து சொல்லுங்கள், குரூப்பில் போடுங்க. which are the following used as a dry cleaning chemical? ட்ரை கிளீனிங்கில் பார்த்தோம்ல, சோடியம் கார்பனேட்டும் இது இருந்துச்சு. ட்ரை கிளீனிங் கெமிக்கல் ட்ரையாகவே வச்சுக்கோங்க. சோடியம் சல்ஃபேட், சோடியம் சிலிகேட். அது சோடியம் தெரில. ஆன்சர் கேவி தெரில. ஆன்சர் வந்து C 1 to 4.
இதுதான் கிடையாதான். ஆக்சுவலா இந்த ட்ரை வாஷ்லாம் குடுக்குறேன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் அந்த ட்ரை வாஷா? அதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். ட்ரை கிளீனிங் கெமிக்கல். தண்ணி படாம கிளீன் பண்றது. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அதர் நேம் ஆஃப் ஆர்டிஎக்ஸ்? தெரியலையே. சைக்ளோஹெக்சேன், சைக்ளோஹைட்ரைன், டெக்ஸ்ட்ராயின் அண்ட் சைக்ளோனைட். தெரியல கேவி, சொல்லிடு. ஆர்டிஎக்ஸ் பாம் தான் தெரியும். சைக்ளோனைட்டா? சைக்ளோனைட். சைக்ளோனைட் தான் அதோட ஆர்டிஎக்ஸ். கெமிக்கல் நேம் வந்து சைக்ளோ ட்ரைமெத்திலின் ட்ரைநைட்ரமைன். நைட்ரேட் இருந்தாலே மோஸ்டா பர்ஸ்ட் ஆகும் பாத்தீங்களா? நைட்ரேட் தான் பர்ஸ்ட் ஆகும். சைக்ளோ ட்ரைமெத்திலின் ட்ரைநைட்ரமைன். ட்ரைநைட்ரமைன். ரைட், ஓகே. நம்ம முன்னாடி இது மாதிரி ஒரு கொஸ்டின் எடுத்தோம்ல, நைட்ரேட் இருந்துச்சுன்னா வெடிக்கும்ட்டு. சரி. பிஸ்பினால் ஏ 2008ல கேட்குறாங்க. இது என்னன்னா மெடிக்கல். ஓகே. டிடெக்ட் கேன்சர், டெஸ்ட் ஃபார் using the drug to improve the performance of an athlete, chemical used for the development of the food packing material, a special type of alloy steel. இது வந்து மெடிக்கல் ஆக்சுவலி ஃபினாலோட இது நம்ம அந்த பிவைக்கு பார்த்தோம்ல, அதை வச்சா இது போட்டுருவோம். ஃபீனாலுக்கு என்னன்னு பார்த்தோம்? அது வந்து க்ளீன் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். கிளீனிங்னு பார்த்தோம். ஜெர்மிசைட்னு பார்த்தோம்ல, ஜெர்மி. அப்ப இங்க வந்து ஜெர்ம்ஸ் ரிலேட்டடா என்ன இருக்கும்னு பாருங்க. ஃபுட் பேக்கிங் மெட்டீரியல் 70 ஆமா. எப்படி? ஆனா கன்ஃபார்மா நான் அதுல யோசிப்பேனான்னு தெரியலையே உன்ன மாதிரி. ஃபினால்ரா, அதை வச்சுதான். அதெல்லாம் இது பின்னாடியும் ஒரு டைம் கேட்டாங்களோ? அந்த மாதிரி தான் இருக்கு. ஏதோ ஒரு question. அது கேட்ட கொஸ்டின் தான், ஆனா திரும்ப ரிப்பீட்டேஷன் முன்னாடி ஆயிருக்கு. அது வந்து பிஸ்பினால் ஏ வந்து பிளாஸ்டிக்னு அங்க ஆன்சர் அதுக்கு. ஓ, அது ஒரு ஃபுட் பேக்கேஜிங் மெட்டீரியல் மாதிரி தானே? பேக்கேஜிங் மெட்டீரியல் தானே? ஆமாண்டா. ஓ, இங்க பேக்கேஜிங் மெட்டீரியல் வச்சு அங்க பிளாஸ்டிக். இதுக்கு முன்னாடி வச்சு ஜெர்மி சைடை வச்சு இங்க ஆன்சரு. இந்த பிளாஸ்டிக் மெட்டீரியலை வச்சு அங்க பிளாஸ்டிக். ஓகே. ஆன்சர் என்ன இருக்குன்னா டாய்லெட்ரி எதுல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதான் பிஸ்பினாலா 2021 அக்கா அது டாய்லெட்ரிக்கு. ஓ, அந்த டாய்லெட்ரி ஆன்சர் இருந்துச்சு அந்த क्वेश्चन. அப்ப இது அது அப்படியே சேம் இது கேட்டிருக்கோம். அப்ப அது சேம் ரிப்பீட்டேஷன் தான். 3 ரிப்பீட்டேஷன் தான். ஓடு. சரி. Mixture of which one of the following pairs of the gases in cause is the cause of occurrence of the most of the exploitation of in mine? மைண்ட்ல வெடிக்கிறதுக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? மீத்தேன் அண்ட் ஏர். இது ரிப்பீட்டேஷன் இல்லை, அதே கொஸ்டின் திருப்பி கேட்டாங்க நினைக்கிறேன். விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் யூஸ்ட் அஸ் அன் எக்ஸ்ப்ளோசிவ்? நைட்ரைட் இருக்கணும். எங்க நைட்ரைட்? பாஸ்பரஸ் இருக்குது. பாஸ்பரஸ் வெடிக்கும் தான். கிராஃபைட் வெடிக்காது. மெர்கூரிக் ஆக்சைடு வெடிக்காது. நைட்ரஜன் கிளிசரைன் அப்படின்றது நம்ம பாஸ்பரஸே போட்டுக்கலாம். ஆன்சர் இது 79 வந்து டி கொடுத்திருக்கோம். நைட்ரோகிளிசரைன் தான்டா. தெரியல. அப்போ நைட்ரோகிளிசரைன் என்னன்னு தெரியாது. நான் இத எக்ஸாம்க்கு படிக்கும்போது இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, நோபல் இருக்கார்ல, ஆல்ஃபிரட் நோபல், அவர் இத பத்தி கண்டுபிடிச்சிருக்காரு. டைனமைட்டா அப்படின்னு நினைக்கிறேன். டைனமைட்டோட பேர் வந்து நைட்ரஜன் கிளிசரைடா? அது அக்கா சொன்னது இருக்கு. ஆல்ஃபிரட் நோபல் டிஸ்கவர் தட் மிக்சிங் nitroglycerin with diatomaceous earth to turn the liquid into a paste called dynamite. ஆமா, நபார்ட்ல நைட்ரஜன் கிளிசரைடு தான் டைனமைட்னு சொல்றாங்க. இதுதான் மைனிங்ல ஹோல் ட்ரில் பண்ணி யூஸ் பண்றாங்க. நைட்ரோகிளிசரைனை வேற ஏதோ ஒரு இது கூட பண்ணும்போது டைனமைட் கிடைக்குது. ஓகே, அப்போ இது எக்ஸ்ப்ளோசிவ். அது அந்த நோபல், அந்த ஆல்ஃபிரட் நோபல் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகே. ஆர்டிஎக்ஸ் வந்து சைக்ளோனைட். ஓகே, இது வந்து நைட்ரஜன் கிளிசரைடு. எக்ஸ்ப்ளோசிவ் டைனமைட் தான். டைனமைட். சரி. குளோரோஃப்ளூரோ கார்பன் இஸ் வந்து ஓசோன், ஓடிஎஸ்ன்னு வச்சுக்கிறோம். இது எதுக்கு யூஸ் பண்றோம்? பிளாஸ்டிக் ஃபோம் யூஸ் பண்றதுக்கு. டியூப்லெஸ் டயர். பிளாஸ்டிக் ஃபோம் டியூப்லெஸ் டயரா? ஏன் டியூப்ல டயர் பண்ணக்கூடாதா? சரி. கிளீனிங் த சர்டைன் எலக்ட்ரானிக் காம்பவுண்ட் கிளீன் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். இன் ப்ரெஷரைசிங் த ஏஜென்ட் ஆஃப் ஏரோசால் கேன். ப்ரெஷரைசிங். சரி, குளோரோஃப்ளோரோ கார்பனியா? ப்ரெஷரைஸ் பண்றதுக்கு ஏஜென்ட் ஆஃப்
கேனுக்கு டியூப்லெஸ் டயர் 1 2 இல்லாம இல்ல. இருக்கு டியூப்லெஸ் டயர் இருக்கு. டியூப்டு ஆன்சர் டியூப்லெஸ் வந்து சி. என்ன சொல்ற நீங்க? சி கொடுத்துருக்கா. நானும் சி தான் சொல்றேன். இப்போ ஒரு மாதிரி அப்ஜெக்டிவா ஃபிட் பண்றாங்க பாரு. அன்மேரிட் டாட்டர், ஈஸிலி அவைலபிள், டியூப்லெஸ் டயர். இதுவும் இந்த லூப்ரிகேட்டிங் ஏஜென்ட் எலிமினேட் ஆகும்ல 23ல. ஏதோ இங்க ஒன்று பாரு. ஹைட்ரோஜன்ஸ் ஆர் யூஸ்ட் இன் அந்த क्वेश्चन சொல்லுங்க. which one ஞாபகம் இல்ல, சொல்லு மறுபடியும். ஹைட்ரோஜெல்ஸ் ஆர் யூஸ்ட் அஸ்ன்னு சொல்லி ஏதோ வரும்ல, அது லூப்ரிகேட்டிங் ஏதோ ஒன்று ஒரு ஆப்ஷன் மட்டும் இது பண்ணி கீ கொடுத்தான். ஒன்லி 3 ஒன்லி 2 வரும். ஏன் அது ஞாபகம் இல்லை? இந்த கொஸ்டின் 23ல வந்துச்சு. 1 பேர் 2 பேர் 3 பேர் கரெக்ட்ல. கரெக்ட். ஆனா ஞாபகம் இல்லை எனக்கு சரியா. ஓகே இது கூட லிங்க் பண்ணிக்கலாம் அதை. ஓகே, ஸ்கிரீன் எடுத்துக்கிறேன், பார்த்துக்கோங்க. With reference to the usefulness of a byproduct of the sugar industry, which of the following statement is correct? Byproduct of sugar industry. சரி, bagases. சரி, bagases with reference to the usefulness, okay? Bagases can be used as a biofuel for the generation of energy. யூஸ் பண்ணலாம். molasses வந்து feedstock for the production of synthetic chemical fertilizer. எத்தனால் தான் அப்படி சொல்றாங்க, கரெக்ட். molasses can be used for the production of ethanol. அது கீழே கேட்டாங்களா? சிந்தட்டிக் ஃபெர்டிலைசரும் பண்ணலாம், எத்தனாலும் பண்ணலாம், பேகஸஸ் பயோமாஸ் ஜெனரேஷன் ஆஃப் எனர்ஜியும் பண்ணலாம். டேய் மொலசஸ் நம்ம இதுக்கு தானடா பண்ணுவோம், ஆர்கானிக்காக தானே பண்ணுவோம். சிந்தட்டிக் ஃபெர்டிலைசர் பண்ண முடியாது, கெமிக்கல் அப்படிதான் கொடுத்துருக்காங்க, சி தான் கொடுத்துருக்காங்க. பண்ணலாமே அக்கா. இப்போ சிந்தட்டிக் மெட்டீரியல் ஆர்கானிக், இது மொலாசஸ் வந்து ஆர்கானிக். ஆனால் இதை யூஸ் பண்ணி சிந்தட்டிக் நான் பண்ணுவேன்னா ஓகே தானே? ஒரு நிமிஷம் இங்க ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கான். மொலாசஸ் வந்து கால்சியம் இருக்கு, மெக்னீசியம் இருக்கு, அயன் இருக்கு. ஆனா சிந்தட்டிக் ஃபெர்டிலைசர்ஸ்ல உனக்கு வந்து NPK தானே இருக்கு மோஸ்டா. செக் பண்றேன். சிந்தட்டிக் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் பண்ண முடியாது. சிந்தட்டிக் தான் இங்க பிரச்சனை. இங்க எப்படி வந்து டியூப்லெஸ் பிரச்சனை, இங்க சிந்தட்டிக். இதே மாதிரி சிந்தட்டிக் क्वेश्चन ஒன்னு கேட்டிருந்தா தெரியுமா? இந்த क्वेश्चन தான் நினைக்கிறேன். அப்படியே இல்ல, இது இல்லாம வேற ஏதாவது क्वेश्चन இங்க பார்த்த மாதிரி இருக்கு. 15 அப்புறம். ஆமா, which one? வெரி ரீசன்ட். அதனால தப்புன்னு நம்ம எடுத்தோம். சிந்தட்டிக் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் தான் அங்க இஷ்யூன்னு எடுத்தோம். எனக்குமே பார்த்த மாதிரி இருக்கு. எந்த क्वेश्चन எக்ஸாக்ட்டா தெரியல. ஆக்சுவலி பேகேஸ் இது எல்லாமே எத்தனால் ப்ரொடக்ஷனுக்காக வந்த கரண்ட் அஃபேர். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம இதை எடுத்துருவோம். ஓகே நம்ம இதை எடுத்துருவோம், டோன்ட் வரி. இந்த கண்டெஸ்ட் ஆஃப் ப்ரப்போசல்ஸ் ஆஃப் நெக்ஸ்ட் இந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இன்னொன்று பார்ப்போம். சரி, இந்த கண்டெஸ்ட் ஆஃப் ப்ரப்போசல்ஸ் ஆஃப் த யூஸ் ஆஃப் ஹைட்ரஜன் enriched HCNG as a fuel of bus in the public transport, consider the following statement. ஓகே, என்ன கேட்குறாங்கன்னா ஹைட்ரஜன் enriched CNG. The main advantages of use of CNG is the elimination of carbon monoxide emission. சிஎன்ஜியில் வந்து எலிமினேட் பண்ணிடுது அப்படின்றாங்க பாரு, ஓவரா இருக்கு. ஏன்னா நேச்சுரல் கேஸு ஓகே, அதில் மீத்தேன் இருக்குது, கார்பன் மோனாக்சைடு இருக்குன்ற பட்சத்தில் மீத்தேன் இருக்குது, ஈத்தேன் இருக்குது, இரண்டுமே வந்து ஹைட்ரோகார்பன் இருக்கும்போது எலிமினேஷன் நடக்காது. சரி, இஸ் a fuel reduce carbon dioxide and hydrocarbon. As a fuel reduces the carbon dioxide and hydrocarbon. Hydrogen uses 1/5 of the volume can be blended with the CNG as a fuel for the bus. Hydrogen up to இது வரைக்கும் யூஸ் பண்ணலாம், 1/5 வரைக்கும் யூஸ் பண்ணலாம். கரெக்ட் தான், பண்ணலாம். சிஎன்ஜி மேக்ஸ் த ஃபியூவல் லெஸ் எக்ஸ்பென்சிவ் தென் ஹைட்ரஜன். வந்து புதுசாக ஒன்று வரப்போது, அந்த அட்வான்டேஜ் எப்படி லெஸ் எக்ஸ்பென்சிவாக இருக்கும்? ஹை எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். அவங்க அட்வான்டேஜஸ் கூட கேட்கல. ப்ரப்போசல் என்ன, ஏன் ப்ரப்போசல் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், எலிமினேட் பண்ணாது, காசு அதிகமாக இருக்கும். அதனால நம்ம 2 and 3 போட்டுக்கலாம். 2 and 3 என்ன சொல்லுது? ஃபியூவல் ரெடியூசஸ் த கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஹைட்ரோ கார்பன் எமிஷன். ஃபியூவல் கார்பன் டை ஆக்சைடை வந்து ஃபியூவல் ரெடியூஸ் பண்ணலாமே தவிர எலிமினேட் பண்ண முடியாது, வச்சுக்கலாம். 1/5 வரைக்கும் பிளெண்ட் பண்ணலாம் சிஎன்ஜி கூட அப்படின்றதுனால தான் ஹைட்ரஜனை ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ப்ரப்போஸ் தான் கொஷினே. வெஸ்ட் டெக்ஸஸ் இன்டர்மீடியேட்ஸ் ஆல்ரெடி பார்த்தது தான், பட் டெரைவ் பண்ண ட்ரை பண்ணுவோம். இன்டர்மீடியேட் அப்படின்னு சொல்கிறான், டெக்ஸஸ்ன்றான். அது டெக்ஸஸ்லேயே வெஸ்ட், டெக்ஸஸ் யூஎஸ் வச்சுக்கலாம், டெக்ஸஸ் இங்கே இருக்குது, டெக்ஸஸில் வெஸ்ட்டு. அப்போது இன்டர்மீடியேட் அப்படின்றபோது சரி. சம்டைம்ஸ் இன் நியூஸ் வந்து பூலியன்ஸ் ஆர் ரேர் எர்த் எலமெண்ட்ஸ், யுரேனியம் அண்ட் க்ரூட் ஆயில். கிரேட் ஆஃப் பூலியன்ஸ்னா என்ன ஆக்சுவலா? கோல்டு தானே? கோல்டு வரும். ஆமா,
அதான் கோல்டு தான். சரி, இந்த ரேர் கன்வர்ஷன் கட்டி கட்டியா அதுதான் பில்லியன்ஸ். டெக்ஸஸ் இஸ் நோன் ஃபார் க்ரூட் ஆயில்னு தெரிஞ்சா தான் நம்ம போட முடியும். இல்லைன்னா நம்ம கோல்டு பூலியன்ஸ்க்கு கூட போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கிரேட் ஆஃப்னு கேட்குறாங்கல்ல, அதனால. சரி சரி. A final Agent Orange raid in Vietnam took place in the 1970s. Agent Orangeன்றாங்கல்ல, சரி, begins to bloom again after 19 years, but 19 years after the end of the war, it seems like plain Agent Orange is killing and maiming the human beings. 19 வருஷம், sometimes it's never intended to do. So the apparent toxic fallout from those clouds is a crop of human miseries, including a cancer and miscarriage and birth defects that persist for the decades. The offensive substance referred to the connotation of எது வந்து இன்செக்டிசைட்ஸ் தான். இந்த இன்செக்டிசைட்ஸ், herbicides, DDT used as an insecticides, a complex mixture of herbicides and weedicides used to increase the agriculture output of South Vietnam under the US aid program. இதெல்லாம் வந்து டிஆக்சின் as a defoliant, இல்லைனா complete mixture of DDT with an insecticides used as a aerial spray for the protection against the malaria and other tropical diseases. Dioxin used as a defoliants. ஆனால் அது பிரச்சனைக்கு தானே போட்டு விடுவானுங்க. இன்செக்டிசைடாக போடுவாங்களா இல்லை டியாக்சினா? டிஃபோலியன்ஸ்னா என்ன? காடுகளை அழிக்கிறது. அதான் அப்போ டியாக்சின். சரி, டியாக்சின் இந்த இன்னொன்னு இருக்குமே நம்ம இதுல போட்டு விட்டாங்களே எண்டோசல்பான், அதெல்லாம் உண்மையா? எண்டோசல்மானா? எண்டோசல்பான் இன்டோசல்ஃபான் வந்து இந்த காட்டன் கல்டிவேஷன்ல போற கெமிக்கல் பெஸ்டிசைட் தானே? அப்படியாடா? ஆமா, நான் இன்டோசல்ஃபான் வந்து கேரளால வந்து இந்த இதாயிருக்கும் காட்டன்ங்கிற பாருங்க. இன்டோசல்ஃபான் வந்து கேரளால வந்து போட்டிருப்பாங்க. இதுங்க சரி, பார்த்துட்டு சொல்றேன். பார்த்துக்கலாம். ஆனால் பெஸ்டிசைட் சம்திங் அந்த மாதிரி தான் ஏதோ அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணி இதானது எண்டோசல்ஃபான். சரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து டயாக்சின். which are the following fuel minimum causes a minimum environmental pollution. minimum environmental pollution வந்து கிரியேட் பண்ணது டீசல், ஹைட்ரஜன். environment friendly. Physico chemical characteristics of water in water source undergoes a changes due to physico chemical characteristics of water in water sources undergo change due to aquatic macrophytes, aquatic fungi, effluent or evaporotransmission. யூட்ரோஃபிகேஷன் தான் கேக்குறானுங்கன்னு நினைக்கிறேன். வாட்டர்ல சேஞ்ச் என்ன? வாட்டர் சோர்ஸ்லயே பிரச்சனை. ஓகே. அப்போ அதான் யூட்ரோஃபிகேஷன் வந்து இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ஸ் வந்து கலக்கறனால தானே வரும். ஓகே, அப்படின்னா எஃப்ளூவன்ஸ்னாலயோ நைட்ரஜன், அதான் நைட்ரஸ் காம்பவுண்ட் அதிகமாச்சுன்னா அக்வாட்டிக் மேக்ரோபேஜஸ்லாம் இல்ல, எஃப்ளூவன்ஸ்னால தான். ஆட் ஒன் அவுட்ல எடுக்கிறானுங்க. மற்றது எல்லாமே ஆர்கானிக் மாதிரி இருக்க பாரு. மேக்ரோஃபைட்ஸ் எல்லாமே நேச்சுரல். எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன் நேச்சுரல் ஃபினாமினா. எஃப்ளூயன்ஸ் மட்டும் தானே இதா இருக்கு. Water pollution in rivers is measured by the dissolved amount of oxygen measured by which are the following is produced during the formation of photochemical smog. இதெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகும் photochemical smog. அப்போ ப்ரொடியூஸ் ஆகுறது ஓசோன். ப்ரொடியூஸ் ஆகுது. சரி, which are the following substance are found in the beach sand of many part of Kerala? ஓசோன் கொடுக்கல. ஆமா, ஓசோன் தான் ரிலீஸ் ஆகும். பி கொடுத்திருக்கான், பி ஆப்ஷன் கொடுத்திருக்கான். நைட்ரஸ் ஆக்சைடா? என்னங்க சொல்றீங்க? 88 நைட்ரஜன் ஆக்சைடு. ஓசோன் தான் ஆன்சர். தப்பா கொடுத்துரும். ஓசோன் வரக்கூடாதுல்ல. ஓசோன் புதுசாக டாபிக்ஸ்க்கும் ஓசோனுக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ வருதுன்னா சம்திங் டிஃப்ரெண்ட்ல. ஆல்ரெடி நம்மளுக்கு கேட்டிருந்தாங்களா illuminate அப்படின்னா என்னன்ட்டு. பீச்சஸ் ஆஃப் கேரளான்னு கேட்டிருந்தாங்களா? என்ன கொஸ்டின்? அதோட ஆன்சர் வந்து டைட்டானியம் அப்படின்னு ஒரு ஆன்சர் போடுமா 2023ல. இங்கே இருக்கு பாரு,
இதை படிச்சிருந்தாலே போட்டிருக்கலாம். இலுமினைட் என்னென்னலாம் வந்து கோஸ்டல் சேனலில் கிடைக்கும், கண்டிப்பாக இலுமினைட் கிடைக்கும். நான் அங்கேயும் கோஸ்டல் பீச்சஸ் தான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். ரிப்பிட்டேஷன் அது அப்படியே 2006 கேட்டது. சரி, இலுமினைட், ஜியோர்கான் அப்படின்னு என்னன்னு தெரியல, சாலிமைட் அண்ட் டங்ஸ்டன் கூட உள்ள கிடைக்குமா? டங்ஸ்டன் ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். டங்ஸ்டன் வந்து இந்த சுரங்கம் மாதிரி தானே கிடைக்கும். இப்போ பீச்சஸ்ல கிடைக்குமான்னு யோசிச்சுப்பாரு. டங்ஸ்டன் சுரங்கம் தானே இப்போ பிரச்சனை போயிட்டு இருக்கு. அந்த இன்டீரியர் ஆஃப் தமிழ்நாடு தானே அதுவும். ஆனா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல எந்த டிஸ்ட்ரிக்ட்? டங்ஸ்டன் சுரங்கம் எங்க வருது தெரியுமா உங்களுக்கு? பிரச்சனை போயிட்டு இருக்கு. சிவகங்கையில் இருக்குன்னு நினைக்கிறேன். சிவகங்கையில தான் பிரச்சனை. சரி, ஆன்சர் என்ன வருது? ஆன்சர் பாரு. ஒரே நிமிஷம். 89 பி. பி. ஆமா, டங்ஸ்டனோட கிடையாது. அப்போ இங்க பாரு, சரிடா. இலுமினைட் அண்ட் ரூடைல் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எங்கக்கா? மதுரை இல்லையா? ஓகே, இங்க பாருங்க, ரூடைல்னு ஒரு இலுமினைட் அண்ட் ரூடைல் வந்து, அப்ப மத்ததெல்லாம் வந்து எதோட இதுன்னு பாருங்க, அலாயின்னு பாருங்க. ஜிர்கான் எதோட அலாய்? நான் ஜிர்கான் பாக்குறேன், நீங்க வேற ஏதாவது பாருங்க. ஜிர்கானியமா? கேட்டான். சிலிமினேட். சிலிமினேட்டா? சிலிகானா? அலுமினியம் அண்ட் சிலிகேட். அது வந்து செராமிக் அண்ட் ரெஃப்ரிஜரேட்டர்ஸ்க்கு ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் ஆகுது. ஜிர்கான்ன்றது ஜிர்கோனியம். செராமிக்ஸ்ல யூஸ் பண்றாங்க. ஆக்சைட்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். ஆக்சுவலா டங்ஸ்டனை பத்தி படிக்கணுங்க. டங்ஸ்டன் அக்கா தீம்ல டங்ஸ்டன் நோட் பண்ணிக்கோங்க, சரியா? ஏன்னா 2 வாட்டி ரிப்பீட். டங்ஸ்டனால தான் இந்த கொஸ்டினே வந்து எடுக்க முடியுது. டங்ஸ்டன் வெளியே எடுத்தால் தான் ஆன்சர் வருதுனால டங்ஸ்டன் இம்பார்ட்டன்ட் தான். காஸ் ஆஃப் ஆசிட் ரெயின் மறுபடியும் 2010 கேட்டிருக்காங்க. நைட்ரஜன் அண்ட் சல்ஃபர், ஹைட்ரஜன் கிடையாது. அங்கே கார்பன்னு கேட்டிருந்தாங்க. ஃபார்மேட் ரெப்பிட்டேஷன் கூட எடுத்துக்கிறேன், 2 ரெப்பிட்டேஷன் ஆச்சுல. Excessive release of a pollutant of carbon monoxide into air may produces a condition in which the oxygen supply in the human body decreases. What causes this condition? பொல்யூட்டன்ட் அதிகமாச்சுன்னா, கார்பன் மோனாக்சைடு அதிகமாச்சுன்னா ஏர்ல மூச்சு வர முடியாது. when we inhale into the human body, CO is converted into CO2. When we inhale CO much higher affinity for the hemoglobin as compared to the oxygen. Affinity அதிகமா இருக்கு. Inhaled CO2 destroy the chemical structure of hemoglobin. Inhale the CO2 adversely affects the respiratory center of the brain. அஃபினிட்டி அங்கே ஆக்சிஜனை விட அது அவனோட அஃபினிட்டி அதிகமாச்சுன்னா ஆக்சிஜனை எலிமினேட் பண்ணிட்டு அவனை அஃபினேட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடும். அதுதான் ப்ராப்ளம், சரியா? நெக்ஸ்ட்டு கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். மறுபடியுமா, எமிஷன் ஆஃப் கோல் கம்பஷன் ஆஃப் தெர்மல் பிளான்ட். கோல் எதெல்லாம் வந்து எமிட் பண்ணோம்? ஓகே, கோல் எமிட் பண்ணனா என்னென்னலாம் கம்பஷன் பண்ணனா என்னென்னலாம் ரிலீஸ் ஆகும் கேட்குறான். எமிஷன் என்னென்னலாம் ரிலீஸ் ஆகும்? கார்பன் டை ஆக்சைடு கண்டிப்பாக வெளியே வரும், 3மே வரும். கம்பஷன், ஆக்சுவலாக கம்பஷன் அப்படின்றத வச்சு ஒரு வாட்டி பென்சின் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. கம்பஷன் வச்சு இதுவும் அதோட ஃபார்மேட்டாக இதை பார்க்கலாம், வச்சுக்கலாம். வாட் இஸ் த ரோல் ஆஃப் அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் இன் வாட்டர் பியூரிஃபிகேஷன் சிஸ்டம்? What is the role of ultraviolet radiation of the water purification system? It's kills the harmful microorganisms in water. இது யூவியா? சரி, கில் பண்ணிடும். ரிமூவ் ஆல் த அன்டிசைரபிள் ஆர்டர் ரிமூவ் பண்ணாதுங்க. அதோட வேலை அது கிடையாது. செடிமெண்ட்டையும் அது வந்து குவிக்கன்ஸ் த செடிமெண்டேஷன் ஆஃப் சாலிட் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ரிமூவ்ஸ் த டர்பிடிட்டி. அதெல்லாம் அதோட வேலை கிடையாது. அது வந்து ஒரே ஒரு பர்பஸ் தான். பர்பஸ்ன்றது ஒன்று தான். ஸோ ரொம்ப நேரம் வர ஒரு கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நல்ல கொஸ்டின். ஆக்சுவலாக இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபார்மேட் ரிப்பீட் ஆகலாம். 3மே வர மாதிரி இருக்கு பார்த்தியா? யூவி அதுக்கும் வரலாமே அப்படின்னு தோணுது இல்லை? ஆனால் அந்த மாதிரி அதோட பர்பஸ் நேரோ டவுன் பர்பஸ். ஆசிட் ரெயின் மறுபடியும் அப்படி கேட்டாங்களா? 3வது வாட்டி ரிப்பீட்டேஷன். நைட்ரஸ் ஆக்சைடு அண்ட் சல்ஃபர் டை ஆக்சைடு. இந்த நைட்ரஸ் பார்த்தாலே அங்கே நைட்ரிக்னு போட்டுக்கலாங்க. மறுபடியும் 2வது வாட்டி 2024. With reference to the fly ash,
the fly ash produced by the power plant using a coal as a fuel, which of the following statement is correct? Fly ash can be ரெண்டாவது கொஸ்டின் fly ash மறுபடியும் ஆல்ரெடி fly ash வந்து சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில் நல்லா ஒர்க் ஆகும், அக்ரிகல்ச்சருக்கு போட்டால் யூஸ்ஃபுல் அப்படின்னு பார்த்தோம். இதில் fly ash can be used in production for bricks of building construction. அங்கே சிமெண்ட்னா இங்கே bricks, why not? ரிப்பிட்டேஷன், அது ஃபார்ம் ரிப்பிட்டேஷன். Replacement of some of the Portland cement. Correct. Can be used as a replacement. Okay. Fly ash is can be then can be. Fly ash is made up of silicon oxide and calcium dioxide. Only and does not contain any toxic. It confirmed that. Any synthetic material have a minimal level of toxicity. Brominated flame retardant are used in many household products like mattress and upholstery. Why it is some concern about their use? ஏன் வந்து கன்சர்ன் இருக்கு? யூஸ் பண்றாங்களா, ஃப்ளேம் ரெடண்டண்டா யூஸ் பண்றாங்க, ஏன் கன்சர்ன்? ஹைலி ரெசிஸ்டன்ட் டு த டீக்ரேடேஷன் இன் த என்விரான்மெண்ட். தே ஆர் ஏபிள் டு அக்குமுலேட் இன் த ஹியூமன் அனிமல்ஸ். ப்ரோமினேட்டட் ஃப்ளேம் ரெடண்டன்ட் வந்து பிரச்சனை மெனி ஹவுஸ் ஹோல்டில் பிரச்சனைனா அக்குமுலேட் ஆகும் அனிமல்ஸுக்கு, ரெசிஸ்டன்ட் டு டீக்ரேடேஷன். ரெண்டுமே ஒரு காரணமா இருக்கலாம். நான் பயோடிகிரேடபிள் அண்ட் அக்குமுலேஷன், பயோ மெக்னிஃபிகேஷன் நடக்கும். ரெண்டுமே ஒரு கன்சர்ன் தான். கரெக்டா? சரி. கோல் பெட்டட் மீத்தேன் அண்ட் ஷேல் கேஸ் கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். நான் கன்வென்ஷனல், டூ நான் கன்வென்ஷனல் எனர்ஜி. ரெண்டுமே கோல் பெட் மீத்தேன்றது பியூர் மீத்தேன் கேஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த கோல் சீம்ஸ், வைல் த ஷேல் கேஸ் இஸ் மிக்ஸ்டர் ஆஃப் ப்ரோபேன் அண்ட் பியூட்டேன். ஷேல் கேஸ்னா அப்போ நேச்சுரல் கேஸ்னு வச்சுக்கலாமா? ப்ரோபேன் இல்லை, அதில் அப்போ கூட மீத்தேன் அண்ட் ஈத்தேன் தானே வருது ஒன்லி, அண்ட் ஹாவ் கன்வெர்டட் ஃப்ரம் த ஃபைன் கிரெயின்டு செடிமெண்ட்ரி கிராப்ஸ். ஆக்சுவலாக இது வருமானு கூட எனக்கு தெரிலங்க, ஏன்னா அது வந்து எல்பிஜி தான் வந்து இது வரும். கோல் பெட்டட் மீத்தேன்னு சொல்லிட்டு ஷேல் கேஸில் வந்து இது இருக்கும், மீத்தேனில் வந்து கோல்லேருந்து எடுக்கிறாங்க. ஷேல் கேஸ் அக்கா அப்படியே போடுங்க அக்கா, ஷேல் கேஸோட காம்போசிஷன் என்னன்ட்டு. In India, the abundant coal bed methane source exists, but so far, no shale gas source has been found. ஷேல் கேஸ்ன்றது கிடையவே கிடையாதுன்னா படம் என்ன? இது தப்பு. நோ சோர்ஸே இல்லை. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்மே தப்பாண்டா. அது ரெண்டுமே தப்பு. மேல அதான் இங்க ஒன்லி சொல்றாங்க. நேச்சுரல் கேஸ் மீத்தேன் பார்த்தோம்ல, அதே மாதிரி ஷேல் கேஸ்க்கு மீத்தேன் தான். ஷேல் அப்போ நேச்சுரல் கேஸ் மீத்தேன்னா கேஸ்னாலே இந்த மெசேஜ் போட்டுருக்காங்க. ஐயோ போயிடுச்சு அது. இது ஷேல் கேஸ் வந்து 70%. ஆமா 70 to 90% மீத்தேன். அதர் ஹைட்ரோகார்பன்ஸ் வந்து இதுல இருக்கும். அப்புறம் லைக் ஈத்தேன், ப்ரோபேன், பியூட்டேன் and also contains carbon dioxide, nitrogen and hydrogen sulfide. ப்ரோபேன் பியூட்டேன் இருக்கா? இல்ல இருக்கு. இருக்கா? மீத்தேன் இருக்கு. மீத்தேன், ப்ரோபேன், பியூட்டேன் எல்லாமே இருக்கு. அந்த 4 ஆர்டருமே இருக்கு. கரெக்ட்டா? ஆமா. மீத்தேன், ஈத்தேன், ப்ரோபேன், பியூட்டேன் நாலுமே இருக்கு. இது இல்லாம வந்து நைட்ரஜன், சல்ஃபர் அதெல்லாம் சொல்றீங்க. ஓகே. அதனால 70 to 90% வந்து மீத்தேன் ஷேல் கேஸ். இதுக்கும் மீத்தேன்னா இதுக்கும் மீத்தேன் தான். அப்போ கோல் பெட்டட் மீத்தேன். ஓகே. Commonly used consumed material, unwanted or conventional chemical likely to be found in them. ஓகே, இங்க பாருங்க இருக்கா சொன்னா. ஆனா நம்ம இதை எலிமினேட் பண்ணி பார்ப்போம். சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்ல ப்ரோமினேட்டட் வெஜிடபிள் ஆயில் இருக்கலாம். ஆனா மேல ப்ரோமினேட்டட் இருக்கக்கூடாதுன்னு இங்க பார்த்தோம். கன்சர்ன் ஃப்ளேம் ரெடண்டன்ட் தான் பிரச்சனை. சரி, இங்க என்ன கேக்குறான்? காமன்லி யூஸ்டு கன்சியூமர் மெட்டீரியல், அன்வான்டட் ஆர் கன்வென்ஷனல் கெமிக்கல் ஃபவுண்ட் இன் தெம். சைனீஸ் ஃபேட் ஃபுட்டில் குளுக்கமேட் இருக்கு, மோனோசோடியம் குளுக்கமேட். குளுக்கமேட் வந்து குண்டாக்கும் தான். சரி, ஃபாஸ்ட் ஃபுட்டில் இருக்கலாம்னு வச்சுக்கலாம். சாஃப்ட் ட்ரிங்க்ல ப்ரோமினேட்டட் ஆயில் இருந்தால் கூட லெட் பிரச்சனைங்க. லெட் எடுக்காதீங்க. அங்கே எடுக்கல, அதனால இங்கே எடுக்காது. காஸ்மெட்டிக்ஸ் எடுக்கல. ஆன்சர் வந்து 1 2 3 டா. அங்க ஏன் வந்து எடுக்கலன்னா லெட் பாய்சனிங்க்கு சோர்ஸ் கேட்டாங்க, அதனால ஹேர் ஆயில் அந்த கொஸ்டின் சொன்னல உனக்கு. அது வந்து பிரெயின் டெத், லீத்தல் குவான்டிட்டி அப்படின்னு இருந்துச்சு. ஒரு மாதிரி பெரிய விஷயமா பேசுறப்பதான் இருக்க மாட்டேங்கிறாங்க. இங்க ஜஸ்ட் சோர்ஸா கேக்குறாங்க. இந்த கொஸ்டின் தான் லெட் லிப்ஸ்டிக்ல இருக்குன்னு நான் பார்த்து சொன்னேன். ஆனா இருக்குடா, லெட்ல லிப்ஸ்டிக் இருக்காங்க. கொஸ்டின் வந்து லெட் பாய்சனிங்க்கு சோர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. லெட் காஸ்மெட்டிக்ஸ் சொன்னாங்கல்ல, அப்ப காஸ்மெட்டிக்ஸ் வை நாட் தேர்? பாய்சனிங் உனக்கு பெரிய விஷயமா இருக்குல்ல. இப்ப கார்பன் மோனாக்சைடு இன்ஹேல் பண்ணினா நீ வந்து செத்து போயிடுவதான். ஏன்னா பிரெயின் டெத் ஆகி நம்ம செத்து போயிடுவாங்க. இந்த படத்துல கூட வரும்ல, லீத்தல் லெவல் இருக்குன்ற மாதிரி. லீத்தல் லெவலுங்கிறனால அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு போட்டோம். அதே மாதிரி லெட் பாய்சனிங்க்கும் அது பாய்சனிங்னால ரொம்ப பெருசா பேசுறாங்க பாரு.
அதனால தப்பு போட்டு இங்க வந்து ஜஸ்ட் ஒரு சோர்ஸ் அதுல இருக்கா, இப்ப வந்து ஓ புரியுது புரியுது பேட்டர்ன் புரியுதா. படிக்க போனா இருக்கா இல்லையான்னு கேட்டா இருக்குன்னு நீ போட்டுறலாம். ஆனா ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஹெவி டேமேஜ் கொடுக்குற அளவுக்கு வந்து வருது அப்படின்னு போடுறப்ப நீ பெயிண்ட்ஸ்லாம் பெரிய விஷயம், அப்புறம் ஸ்மெல்டிங் பிளான்ட்ங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஹேர் ஆயில் காஸ்மெட்டிக்லாம் ரொம்ப மைனஸ் குவான்டிட்டி தானே இருக்கும். அது வந்து புரியுது பாய்சன் ஆகுற அளவுக்கு கிரியேட் பண்ணாது இல்ல. மேபி லாங் பயோ அக்குமுலேட் ஆகி லாங் டர்ம் இம்பாக்ட் ஏதாச்சும் கொடுக்கும். லெட் பாய்சனிங் அளவுக்கு வராது இல்ல. காட் தட். புரியுது புரியுது. டன் டன் டன். பேட்டர்ன் இப்படி எடுத்துக்கோ. யா புரியுது. 2 பேட்டர்ன் சூப்பரா புரியுது. சரி. which of the following in the context of which of the following in the term pyrolysis and plasma gasification mentioned. பைரோலைசிஸ். பைரோனா லைஸ் ஆயிடுது, லைசிஸ்னா உடையுதுன்னு வச்சுக்கலாம். பிளாஸ்மா கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா பிளாஸ்மா ஆனால் எரிக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இங்கே எரியுறது என்ன? எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் எர்த் எலிமெண்ட்ஸ், நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னாலஜி, ஹைட்ரோ ஃபியூவல் பேஸ்ட் ஆட்டோமொபைல், வேஸ்ட் டு எனர்ஜி டெக்னாலஜி. இதில் வந்து எரிக்கணும் கன்ஃபார்மாக. ரேர் எர்த் எலமெண்ட்டில் எரிக்கிறாங்களான்னு தெரியல. நேச்சுரல் கேஸில் எக்ஸ்ட்ராக்ஷன் தான் எடுக்கிறாங்க. ஹைட்ரோ ஃபியூவல் இதில் வந்து வாட்டர் தான் வரும். ஆட்டோமொபைல். இப்போ கண்டிப்பாக இப்போ பிளாஸ்மா கேசிஃபிகேஷன் சொன்னால் வேஸ்ட் டு எனர்ஜி டெக்னாலஜி, அங்கே தான் எரிக்கிறாங்க. பைரோலைசிஸ் உடச்சி எரிக்கிறாங்க. ஓகே. இதுக்கு முன்னாடி பிரேக்கிங்ன்றத இதுக்கு பார்த்தோமா, பெட்ரோலுக்கு. ஓகே. இன் இந்தியா விச் ஆஃப் த கார்போஃபுரான் மெத்தைல் பேரத்தியான் போரேட் அண்ட் ட்ரையாசோபோர்ஸ் இஸ் வியூட் அஸ் அன் அப்ரஹென்ஷன். தீஸ் கெமிக்கல்ஸ் ஆர் யூஸ்ட் அஸ். இதெல்லாமே அப்ரஹென்ஷனா? அப்ரஹென்ஷன்னா இது சம்திங் ஸ்டாப்பிங், ஸ்டாப் பண்ணுது. எதை ஸ்டாப் பண்ணுது? பெஸ்டிசைட் இன் அக்ரிகல்ச்சராக இருக்கலாம், இல்லைனா இன்னும் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இன் ஃபுட் ப்ராடக்ட்ஸ், ஃப்ரூட் ரைப்பனிங் ஏஜென்ட் ஆர் மாய்ஸ்டரிங் த ஏஜென்ட் இன் காஸ்மெட்டிக்ஸ். காஸ்மெட்டிக்ஸ் தூக்கிடும், அவ்வளோ பெரிய விஷயமா பேச மாட்டாங்க. இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா ரைப்பனிங் ஏஜென்ட்டா இல்லை ப்ரிசர்வேட்டிவ்ஸா இல்லை பெஸ்டிசைட் இன் அக்ரிகல்ச்சரா? ஏதோ தடுத்து நிறுத்துறதுன்னு சொல்கிறேன். அப்ரஹென்ஷன்னாலே ரைப்பனிங் பழுக்கிறத தடுத்து நிறுத்துறது, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் சீக்கிரம் வீணாக போவதை தடுத்து நிறுத்துறது, பெஸ்டிசைட் இன் அக்ரிகல்ச்சர். அப்ரஹென்ஷன்னா என்ன ஆக்சுவலா? ஒரு காஸ் ஆஃப் கன்சர்ன் நடக்குது. காஸ் ஆஃப் கன்சர்ன் வருது. ஆங்ஸைட்டி காஸ் ஆஃப் கன்சர்ன். ஏன் ஒரு காஸ் ஆஃப் கன்சர்னாக இருக்கும்? பார்த்தியான் பாரேட் ஆர் கார்போஃபுரான் அண்ட் ட்ரையாசோபோர்ஸ். பெஸ்டிசைட் ரொம்ப ப்ராடாக இருக்குது. பெஸ்டிசைடு கூட ப்ரிசர்வேட்டிவ் ஆர் ஃபுட் ரைப்பனிங் ஏஜென்ட். எப்படி எடுக்கிறது ஆன்சர்? எனிதிங் கெட்டிங் டிரைவ்ட். ரைப்பனிங் இருக்குல்லடா, அதுக்கு எந்த ரைப்பனிங் இருந்தாலும் சரி எத்திலின் கன்ஃபார்மா இருக்கணும். ஆமா, நான் அதான் சொல்ல வந்தேன். நீங்க எத்திலீன் அந்த மெத்தைல் மாதிரி வரும். அத மெத்தில் வர லீன் எத்திலீன் வரும். எத்திலின் சரி. அதனால எப்படி போடுறீங்களா? இல்லடா, சி வராதுன்னு சொல்றோம். சி வராதுங்கிற நீ எப்படி எடுக்கிறதுன்னு தானே கேட்டுட்டு இருக்க. இல்ல, நான் ஆக்சுவலா அதான் ப்ரிசர்வேட்டிவ் மேல ஒண்ணு பார்த்தோம், அததான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா நீ ப்ரிசர்வேட்டிவ் சீனால் பார்த்தோம்ல, அதான் கேக்குறேன். ப்ரிசர்வேட்டிவ்க்கு கார்போஃபுரான் மெத்தைல் பார்த்தியான் போரேட். சொல்லுங்க அக்கா, எதை சொன்னீங்களே? நீ போட்ட ஆன்சர் தப்பு. ஆனா ஏ ஆன்சர் ஏவா? ஆமா பெஸ்டிசைட்ஸ். அந்த டைம்ல இது அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி ஒரு எக்கச்சக்கமா 10க்கு மேல உள்ள இது சொல்லியிருப்பாங்க, கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ அதனால அதுக்கு அவன் கேட்டிருந்தான். இது மட்டும் தெரிஞ்சுக்கோ, ஃபுட் ரைப்பனிங்னா கண்டிப்பா அதுல எத்திலின் இருக்கணும். சரி, ஓகே. ஆக்சுவலா நம்ம அடுத்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஹோல்ட் ஆன், வெயிட் பண்ணுங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து